விலைவாசி, மின்கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி உள்ளிட்டவற்றை உயர்த்தியதால் பொதுமக்கள் கடுமையாக பாதித்துள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திடலில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதை தெரிவித்தார். போட்டாதான் ஒரு பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு கொடுப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பவுன் தங்கம் ஓடும்னா கூட படிச்சிருந்தா 50,000 ரூபாய் கொடுத்தோம். யார் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? அம்மா கொடுத்தாங்க. அம்மா ஒரு பெண்மணி என்றதால பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து திருமணமாகாம இருக்கிற அந்த முதிர்கட்டைகளுக்கும் திருமணம் ஆகணும். அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கணும். அவங்களும் பிள்ளை குட்டைகளை பத்துக்கணும், நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். ஒரு நல்ல நோக்கத்தில் அம்மா கொடுத்தாங்க. அதுல என்ன அரசியல்? அதுல என்ன அரசியல்? கொடுத்தா என்ன? தங்கம் கொடு, நான் உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்க போறேன். உங்க வீட்டு பணம் நீங்க அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி. இன்னைக்கு வரியில ஏற்றிருக்கிறாரு. எந்த பணம்? எல்லா வரியும் இந்த ஆட்சி வந்தோன்னு ஏற்றிருக்குது. 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியில சொத்து வரி ஏத்தணுமா? ஏத்தல. எடப்பாடி ஏத்தனவா? ஏத்தல. ஆனா ஆட்சிக்கு வந்த முதல் வருஷமே சொத்து வரி 2 முறை ஏறி போச்சு. ஏத்தாங்களா இல்லையா? உங்க வீட்டு சொத்து வரி, உங்க வீட்டு வரியில ஏறி போச்சா இல்லையா? இப்ப 3வது தடவை ஏற போகுது. இது மட்டும் வருஷம் வருஷம் ஏறிட்டே இருக்கும். வீட்டு வரி வருஷம் வருஷம் ஏறும். புதுசா சட்டம் போட்டுக்கிறார் அவர். ஆண்டுக்கு ஆண்டு வரி உயரும். வீட்டு வரி, சொத்து வரி உயர்ந்து போச்சு. மின்சார கட்டணம் 3 தடவை உயர்ந்து போச்சு. மின்சார கட்டணம் 3 முறை உயர்ந்திருக்கிறது. அவன் என்ன கணக்கு எடுக்கிறானே தெரியல. இந்த மாசம் 500 ரூபாய் கட்டுறான், அடுத்த மாசம் 1000 ரூபாய், அடுத்த 3வது மாசம் 5000 ரூபாய் கட்டுறான். யாருக்குன்னு தெரியல, அவனுக்கும் தெரியல, கணக்கு எடுக்கிறவங்களும் தெரியல, பணம் கட்டுற நமக்கும் தெரியல. தேர்தல் என்ன சொன்னாரு? மாசம் மாசம் கணக்கு எடுப்பாரு. எடுத்தாரா? எடுக்கல. வாகன வரி உயர்ந்து போச்சு, ரோடு வரி உயர்ந்து போச்சு. முக்கியமா இதுவரைக்கும் நீ கேள்விப்படாதது, நீங்க 50 வருஷம் 60 வருஷம் கேள்விப்படாதது, குடிநீருக்கு வரி போட்டிருக்கிறார். சிறப்பான ஆட்சி, அருமையான ஆட்சி. என்ன கொடுத்தாரு? ஸ்டாலின் தான் வராரு, ஸ்டாலின் தான் வராரு, அல்வா கொடுக்கிறார் சொல்லிருக்காரு. என்ன சொன்னாரு? திருநெல்வேலி அல்வா, அதுவும் இருட்டுக்கடை அல்வா. திருடனுக்கு தான் இருட்டு பிடிக்கும். இந்த முதலமைச்சர் கூட இந்த இருட்டு கடையில தான் போய் அல்வா வாங்குறாரு. இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டு ஃபேமஸ் அல்வா வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார். சாப்பிட்டு பாருங்க. இதுதான் இந்த 4 வருஷம் திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியில நீங்க கண்டது. எல்லாருக்கும் கொடுத்தாரு அல்வா. ஸ்டாலின் தான் வந்தாரு, கொடுத்தாரு அல்வா. வாங்கிக்கங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கும். அதை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா. ஜாதி வித்தியாசம் பார்த்தாங்களா? ஏழை பணக்காரன் பார்த்தாங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அரசு பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் 10 ஆண்டு காலத்திலே 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த உலகத்திலே ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார். இப்ப ஒரு லேப்டாப் வந்துருதா இந்த 4 வருஷத்துல? ஏன் இல்ல? ஏன் கொடுக்கல? பணம் இல்லையா? எங்களால முடிஞ்சது இல்ல, எங்களால கொடுக்க முடிஞ்சது. ஏன் இந்த ஸ்டாலினால கொடுக்க முடியல? ஏன் பணம் இல்லையா? உங்க அப்பாவுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு, பேர் வைக்கிறதுக்கு மட்டும் 580 கோடி ரூபாய் ஒதுக்க தெரியல. ஏன் லேப்டாப் வாங்க தெரியல? ஏன் மாணவனுக்கு கொடுக்க தெரியல? என்ன எண்ணம்? மனம் இல்ல, எண்ணம் இல்ல. இந்த ஏழை எளிய மக்கள் படித்து முன்னுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புல போற எண்ணம் இந்த திமுகவுக்கும் இல்ல, இந்த ஸ்டாலினுக்கும் இல்ல. அதான் காரணம். நீ படிச்சுட்டுனா அவங்க யோகியத்தை தெரிஞ்சிடும்ல, நாடகம் தெரிஞ்சிடும்ல. நீ அறிவாளியா இருக்கக்கூடாது, இப்படி அடிமையா இருக்கு. இதுதான் திமுகனுடைய. அவன் புள்ள மட்டும் படிக்கலாம், அவன் புள்ள ஹிந்தி படிக்கலாம், லேப்டாப் வச்சுக்கலாம், ஆடலாம், பாடலாம், சினிமா எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உன் புள்ள மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. ஆடுமை மாடுமை அப்படியே போய் மதிய உணவு மட்டும் சாப்பிடும், வேற ஒண்ணும் கிடையாது. அது கூட எம்ஜிஆர் போட்டது. சட்டமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது. உங்களுக்காக யார் பாடுபடுகிற ஆட்சி, உங்களுக்காக குரல் கொடுக்கிற ஆட்சி, குறிப்பாக பெண்களுக்காக, அவருடைய முன்னேற்றத்துக்காக, அவர் சுயமாக சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக பாடுபட்ட ஒரே இயக்கம்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, இரட்டை ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் எடப்பாடியாருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்.